வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரௌனி பண்ண போறோம். அது என்ன ப்ரௌனின்றதை எங்க அண்ணே சொல்லுவோம். அது பேர் வந்து ப்ரௌனி தான், ஆனா அது வந்து ஃபட்ஜ் ப்ரௌனி. இங்க மர்க்கா சொல்லு. ஃபட்ஜ் ப்ரௌனி மர்க்கா சொல்லு. FUDJE ஃபட்ஜ் ப்ரௌனி அதான் பண்ண போறோம் இன்னைக்கு. ப்ரௌனி வந்து நீங்க டயட்ல இருக்கீங்கன்னா இதை நீங்க செஞ்சு பாருங்க, சாப்பிடாதீங்க. இருக்கிறது ஃபுல்லா சாக்லேட் சீனி, அதனால அது உங்க டயட்டுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா மாறிடும். ஆனா நீங்க அதை செய்யணும். சண்டே சாப்பிட்டுக்கோங்க. சண்டே எல்லாரும் சீட் தானே பண்ணுவீங்க. செஞ்சு உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க. பிள்ளைங்க செஞ்சு அவங்க அம்மா அப்பாக்கு கொடுங்க. வாங்க செய்யலாம். வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எங்க அண்ணன் வந்து இப்ப சொல்ல போறான். இன்கிரீடியன்ட் பாப்போமா? ஃபர்ஸ்ட் பவுல் தேவை, அதுக்கப்புறம் எக்கு, திரும்ப பட்டர், அன்சால்டட் பட்டர், சரியா? சால்டட் இருக்கக்கூடாது, அன்சால்டட். அப்புறம் காம்பவுண்டு சாக்லேட், இது வந்து 100%. உங்களுக்கு வந்து 75% ஆச்சாலும் ஓகே தான், இல்லை 100% ரொம்ப நல்லது. அப்புறம் வெண்ணிலா எசன்ஸு லைட்டா. இது வந்து பீனட் பட்டர்னு நினைக்காதீங்க, உப்பு, இதில் உப்பு தான் இருக்கு, சரியா? நாங்கள் வந்து இது நல்லா இருக்கு பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இது வந்து நம்ம ஒரு மைதா. அப்புறம் இது வந்து சாக்கோ பவுடரு, அப்புறம் ஜீனி, திரும்ப அவ்வளவுதான். வேற அது கிரைண்ட் பண்ண முடியுது தான் இருக்கு. ஓகே ரைட்டு, வாங்க உள்ள போவோம். சரி, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணணும். அதை மெல்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து 200 கிராம் பட்டர் தேவை. அதுக்கு 100 கிராம் பட்டர் 2 ஆர்டர் பண்ணி 200 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் இப்போ வந்து எங்க அண்ணனுக்கு வந்து ஒரு முக்கியமான வேலையை நான் கொடுக்க போறேன். இந்த வேலையை பண்றதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த் தேவை. அது எங்க அண்ணனுக்கு வந்து நிறைய இருக்குன்ற காரணத்தினால பாத்தீங்களா எவ்வளவு ஸ்ட்ரென்த் வச்சிருக்கான்னு. அதனால இந்த சாக்லேட் வந்து குட்டி குட்டியா அவனை வெட்ட சொல்ல போறோம். இந்த இப்போ வந்து இது நீ வந்து வெட்டணும். சரி ஓகே. உனக்கு எந்த கத்தி வேணும்னு சூஸ் பண்ணு. இது வந்து ஆளை வெட்டுறது, இது வந்து சாக்லேட் வெட்டுறது. நீ ஸ்ட்ரென்த் நர்கல்தெல்லாம் போய் தான் எடுப்பேனா? ஆளுகளை வெட்டிட்டு இதுல இருந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 250 கிராம் அவ்வளவுதான் தேவைப்படும். அது எப்படி கணக்கு போட்ட? நம்மளா போடுறதுதான், பார்க்க தெரியாதான் உனக்கு. மொத்தமா 500 கிராம்னா இது. ஆமா, அப்ப இது 250. 250 500 உள்ளே வச்சிரு. இது நம்ம வந்து சாக்லேட் சங்க்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எப்படி வெட்டறது? குட்டி குட்டியா வெட்டணும், மெல்ட் பண்ணணும். அத குட்டி குட்டியா வெட்டுவா? என்னடா அது வெட்ட மாட்டேங்க? உங்க ஆளை வெட்ட கத்தின வெட்ட மாட்டேங்க. ஆளை வெட்டுற கத்தி தான். உனக்கு ஸ்ட்ரென்த் இருந்தாதான். இப்பதானே சொன்னேன் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லிட்டு கையெல்லாம் காமிக்க சொன்னேன். பாக்குறதுக்கு ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ அவன் வந்து அந்த பக்கம் வெட்டிட்டு இருக்க அந்த டயத்துல நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல சாக்லேட்டை மெல்ட் பண்ண போறோம். அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சட்டியில வந்துட்டு தண்ணி சேர்க்கணும். இந்த தண்ணியை வந்து நீங்க அடுப்பு வச்சு கொதிக்க வச்சிருங்க. தண்ணிய இந்த இடத்துல தண்ணி ஹீட் ஆகுற டயத்துல நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் இவன் வெட்டாத நம்ம பார்ப்போம் உட்காந்து. தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மேல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அவ்வளவுதான் இதாருங்க, சின்னதா இந்த சைஸ் இருக்குங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா பட்டர் எடுத்து உள்ள போடணும். அதுல நீங்க அடிக்கிற வெயிலுக்கு ஆல்ரெடி பட்டர் மெல்ட் ஆகி தான் இருக்கு. இது வந்து ஒரு 100 கிராம் பட்டரா. இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னொரு 100 கிராம் பட்டர் எடுக்கணும். அதை எடுத்து அதே உள்ளதான் பண்ணணும். இல்ல நீ வேற ஏதாவது சொல்ல போறான்னு எல்லாத்தையும் எடுத்து உள்ளதான் போடணும். நல்லா கரையிற வர கிண்டுன்னு கிண்டுங்க. இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா சங்க்ஸே இல்லாம மெல்ட் ஆகணும். நல்லா சங்க்ஸ் இந்த இருக்குல்ல சொல்லு, முழுசா இல்லாம இந்த மாதிரி எல்லாமே தனியா இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதுக்குள்ள வந்து நம்ம சாக்லேட்டை வந்து சேர்க்க போறோம். சாக்லேட்டை மெதுவாக போடவும். இப்படி எல்லா சாக்லேட்டையும் அப்படி நீங்க உள்ள போட போட அப்படியே அந்த பட்டரும் சாக்லேட்டும் சேர்ந்து அப்படியே பட்டரி சாக்லேட்டா மாறும். அப்படியே பட்டரோட கலரே மாறுது, அப்படியே ப்ரௌன் கலர்ல. இப்படி எல்லா இதுமே நல்லா மெல்ட் ஆகுற அளவுக்கு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
நீங்க வந்து இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட்லயும் வச்சு மெல்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஓவனுக்குள்ள வச்சு மெல்ட் பண்ணலாம். நான் உங்களை பார்த்து பேசாம இங்கேயே பார்த்து பேசிட்டு இருக்க காரணம் என்னன்னா, இது சிந்திச்சுன்னா அதனால சிந்திருச்சுனாவா ஸ்டார்டிங்ல சொன்னல இது வந்து டேஞ்சரஸான டிஷ் சொன்னல, ரொம்ப டேஞ்சரஸான டிஷ். அதெல்லாம் ரொம்ப நீங்க பார்த்து பண்ணணும். நல்லா எல்லா சாக்லேட்டுமே மெல்ட் ஆகணும், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அண்ணே பார்க்கவே அழகா இருக்குல்ல. நீங்க கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துவாங்க சரியா? ஆமா, நாங்க வந்து கொஞ்சம் குட்டியா எடுத்துட்டோம். பாத்திரமா எடுத்துட்டோம். எங்க அண்ணன் பாத்தீங்களா கிண்டுறதுல எப்படி நம்பர் 1 இருக்கானா? ஆமா, இதே மாதிரிதான் வீட்லயும் குடும்பத்துக்குள்ளயும் கிண்டி விட்டுருவோம். என்னது என்னத்த கிண்டி விட்டா? ஐயோ, என்னது கிண்டலன்னு சொல்லு. என்ன கிண்டுனேன்னு சொல்லு. என்ன கிண்டுன? சும்மா இருக்கவங்க எல்லாம் போய் கிண்டி விட்டு ஒம்பிழுப்பியா மாட்டியா? ஓஹோ அப்படி. ரொம்ப நல்லா இருந்தா சொல்றவே சொல்லிட்டு போலங்க வா ஃபேஸ்ல பூசி விட்டுறே சாக்லேட் ஃபேஷியல் அப்பலாம் இருக்கா? நம்ம பண்றது ஃபுட்ஸ் ப்ரௌனி நம்ம பண்ணலையா, சாக்லேட் ஃபேஷியல் பண்ணுவோம் நம்ம. செய்முறை பட்டர் சாக்லேட் இது உங்கள் மூஞ்சில அதுவும் 100% அன்சால்டட் பட்டர் பிளஸ் 100% சாக்லேட், டார்க் சாக்லேட் எடுத்து உங்க மூஞ்சில நல்லா மாங் 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 கிண்டவும். இப்படி உங்க வீட்ல யாராவது கிண்டல் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்கன்னா என்ன கருப்பட்டி கூப்பணி மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, இப்பதான் பனையில இருந்து இறக்கணும், அதான் கூப்பணி மாதிரி தெரியுது உனக்கு. இந்த வீட்டுக்குள்ள ஒரு பனைமரம் வச்சிருக்கோம், இன்னும் இறக்கணும். மாதிரி சாக்லேட் வந்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆயிக்கணும், இந்த மாதிரி நல்லா பட்டரியா இருக்கணும் சாக்லேட். இப்ப நம்மளோட சாக்லேட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இது வந்து அப்படியே இப்படியே இருக்கட்டும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, முட்டையையும் சீனியையும் போட்டு நம்ம பீட் பண்ணணும். இது ஏன் நம்ம பண்ணணும்ன்றத நான் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். யாரை பீட் பண்ணணும்? முட்டையும் சீனி போட்டு யாரையும் பீட் பண்ண போற? முட்டையும் சீனியும் போட்டு முட்டையும் சீனியும் பீட் பண்ணணும். அப்படி சொல்லு, பீட் பண்ணணுங்கிற. அதுக்கு நம்மளுக்கு வந்து 5 முட்டை தேவை. 5 eggs. முட்டையே உடைக்கவும். இது ஒரு முட்டை எப்படி கரெக்டா போட்டுட்டீங்கன்னா எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க. அங்க கிளாப் பண்ணுங்க எல்லாரும் வீடியோல. அதான் எத்தனை கிளாப் வருதுன்னு பாப்போம். ரெண்டாவது முட்டை அதையும் கரெக்டா போட்டு பாத்தீங்களா? முட்டை குவாலி போடலையா? போட்ட போட்டேங்கிற முட்டை முட்டையை உடைச்சு இங்க வைக்க கூடாது. முட்டையை உடைச்சு உடனே அதுக்கு போய் டஸ்ட்பின்ல கொண்டு போட்டுடணும். பாருங்க 5 முட்டையுமே கரெக்டா உடைச்சு போட்டுருக்கேன். அதனால நீங்க போய் 5 கிளாப் பண்ண போறீங்க. ஆமா, 5 கிளாப் பண்ணாதான் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். என்ன கேமரா முட்டைக்கு உள்ள போயிட்டு வருது? கேமராவை கழுவுங்க, முட்டை ஆயிட்டு கழுவிட்டாங்க கேமரா. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 5 முட்டையுமே வந்து 2 கப்பு சுகர். இதனாலதான் டயபெட்டிஸா டயட்ல இருக்கவங்க, டயபெட்டிஸா இருக்கவங்க வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. இது 2 கப், இது 1 கப்பு, நான் 1 கப் போடுவேன். இது என்ன ஒரு 1/2 கப்பு, இவ்வளவு கப்பு சீனி. இது எல்லாத்தையும் நீங்க போட்டுட்டு உங்க வீட்டுல எலக்ட்ரிக் பீட்டர்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கையில இருக்க விஸ்க் வச்சு விஸ்க் போட்டு அந்த கையை வச்சுக்கியா? கொஞ்சம் கொஞ்சம் உள்ளது கேபிளா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எலக்ட்ரிக் பீட்டரை இது நீங்க வெளியில தெரிச்சிரும். ஆனா நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வைக்கணும். நல்லா காத்து இருக்கு. எனக்கு கொஞ்சம் நம்ம என்ன பண்றோம்னா, சீனியை முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்றோம். இது எல்லா இடத்துலயுமே நீங்க நல்லா பீட் பண்ணணும். இது ஏன் நம்ம வந்து இவ்வளவு பீட் பண்றோம் அப்படின்னா, அப்பதான் நமக்கு வந்து நல்லா பஞ்சியா கிடைக்கும். அது போக ஏன் நம்ம சுகரே வச்சு தனியா பீட் பண்றோம் அப்படின்னா, அப்பதான் நமக்கு மேல வந்து அந்த ஒரு கோட்டிங் வருவாங்க, அழகா ஷைனிங் கோட்டிங் வருவாங்க. அதுக்காகதான் நம்ம ப்ரௌனிலையா நான் வெளியே தெரியாம பண்ணு. என்னங்க என்னது என்னது இது வருஷம் சைட்ல
பயங்கரமா இருக்கு. வேண்டாம் வேண்டாம், போதும் போதும், தெரிச்சிட போகுது. டெக்கரேஷன் பண்ணுன்னா, கிச்சனை டெக்கரேட் பண்ணுன்னா பண்ணுங்க. மிஸ்டர் பீன் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி யாரும் வேற. இதை பார்க்கும்போது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு பையன் இருக்கான், வண்டி ஓட்டுவான். வண்டி ஓட்டிட்டு ஸ்கூல் படிக்கும்போது கீழே செப்பல் வச்சுப்பாங்க. செப்பல் வச்சுட்டு அதான் ஒரு பக்கம் வந்து ஆக்டிவேட்டர், ஒரு பக்கம் இது கியருக்கு வந்து இன்னொரு புக் வச்சுப்பான். 2 பேர் நடுசுல வச்சுட்டு கியர் போட்டுட்டு இருப்பான். அவனும் அந்த வீடியோ பார்ப்பான். இன்னைக்கு காலையில என்ன பேசவே செஞ்சாம. அவன் பேரு நான் மென்ஷன் பண்ணல, அவன் பேரை மென்ஷன் பண்ணி விட்டுருக்க யாராவது பாத்தீங்கன்னா. இந்த மாதிரி நல்லா டெலிவரிக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட் எடுத்து இதுக்குள்ள சேர்க்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு ஹேண்ட் விஸ்க் எடுத்துக்கணும், அதை எடுத்து இதுக்குள்ள ஊத்துறேன் சாக்லேட். இப்ப சாக்லேட்டே அதுக்குள்ள ஊத்தவும். இது சூடா இருக்கா? இல்ல இல்ல, சூடு இல்ல. நான் ஸ்ட்ரென்த் ஆன அடியில ஊத்தவா? சூடு இல்ல. மெதுவா ஊத்தணும், பக்குவமா. இது வந்து நீங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, நான் லைட்டா பொறுமையா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம பண்ண அந்த கிரீமியா இருக்கிறதெல்லாம் போயிடும். நல்லா கிண்டுற மேன். பழைய காலத்துல இந்த பாட்டிலாம் இது பண்ணாங்க தெரியுமா? வீடியோ பாத்திருக்கியா? தயிர் கிடைவாங்க. தயிர் கடைவாங்களா? அவங்க வீடியோ எல்லாம் பார்த்தது இல்லையா நீ? வீடியோ எல்லாம் பாரு. இந்த நெல் இது பண்றது, தயிர் கிடையாதுலாம் அப்படிதான் பண்ணுவாங்க. இதை நீங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாக்லேட் எல்லாம் சேர்ந்து ஆனா பார்க்கவே டெம்ப்ட் ஆகுது. சூப்பரா இருக்கும். அப்படியா? ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி நீங்க செய்யறதுக்கு ஏத்த மாதிரியான உப்பு நீங்க உள்ள சேர்க்கணும். சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். ஸ்வீட்டுக்கு உப்பு தேவைப்படுதுன்னா? உப்பு இல்லாம செஞ்சா நல்லா இருக்கும். நல்லா இருக்காது. உப்பு இல்லாத குப்பைக்கு தான் பழமொழிலாம் சொல்றோம். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இது வந்து நீங்க வந்து ஒரு எசன்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு டீஸ்பூன் போடுங்க. ரொம்ப கம்மியா தான் போடணும், நிறைய தேவை. டீயா? டீஸ்பூன். டேபிள் ஸ்பூன் பெருசு, டீஸ்பூன் வந்து குட்டி. ஓஹோ, டீ என்ன கப்ல எல்லாம் குடிப்போம், டீ ஸ்பூன் குடியல. ஸ்பூன் பாருங்க பாருங்க, ஸ்பூன் சரியா? இதுல வந்து இங்க பாரு, இது வந்து டீஸ்பூன், இது வந்து டேபிள் ஸ்பூன். ஓகே மேடம், ஓகே செஃப். சரியா? இப்போ வந்து நம்ம உப்பு இதையும் போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட் நம்மளுடைய ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம உள்ள சேர்க்கணும். அதுதான் நம்மளுக்கு மைதா. நீங்க மைதா வந்து நிறைய சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌனி வந்து கேக் மாதிரி மாறிடும். அதனால நீங்க மைதா வந்து கம்மியா சேர்க்கணும். அதை 1 கப் எடுத்திருக்கேன் நான். நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்து நாங்க போடுற அளவுக்குனான குவாண்டிட்டி 1 கப் இதை சேர்த்துட்டு, அப்புறம் இதை நம்ம இன்னும் அழகா டார்க்கா மாத்துறதுக்காக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொக்கோ பவுடர் எடுத்திருக்கோம். இந்த கொக்கோ பவுடரையும் 1/2 கப் கொக்கோ பவுடர் இதையும் நம்ம வந்து உள்ள போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதையும் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, லைட்டா தான் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மாங்குன்னு லைட்டா. நல்லா பண்ணு, நல்லா பண்ணு. நல்லாதான் பண்ணிட்டு இருக்கேன். அத பண்ணதுன்னா நீனும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க இப்படி ஜப்பா மாதிரி. நான் அதுக்குள்ள போய் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். எதுக்குள்ள? நீங்க தான் வீடியோக்குள்ள போவோம். நீங்க மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். பண்ணுவோம். சரி ரைட். இந்த மாதிரி நல்லா டான்ஸ் ஆடிட்டே கமா எல்லாரும் பாட்டு பாடவா? டான்ஸ் ஆடுவா? எப்படி இப்படியா? நீ ஸ்கூல்ல டான்ஸ் ஆடிட்டியா? யாரு? இல்லையே.
ஸ்கூல்ல கூட டான்ஸ் ஆடலையா, நல்லா பாத்துக்கோங்க அண்ணன் டான்ஸ் ஆட போறோம். வேணாம்ப்பா. ஆனா பார்க்கவே சூப்பரா இருக்கலாம். எங்க இரு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாத்துக்கோங்க. எப்படி அழகா இப்படி எடுத்தோன்னா இப்படி இப்படி உதுறணும். கிருன்னு கொலன்னு கலக்கி மாதிரி. கலைக்கு எப்படி கேட்பாங்க ஹோட்டலுக்கு போனா மட்டும் ஸ்பெஷலா கேட்பாருன்னா போட்டோன்னு எடுத்துருங்க அப்படின்னு. அதான் கலைக்கு எப்படின்னா அடுப்புல போட்ட உடனே எடுத்துக்க மாட்டேன். இது எதுக்கு போடணும்? நீனுமா எல்லாரும் அதான் அடிப்பாங்க. நீனுமா கலக்கின்னு அப்படித்தானே இருக்கணும். இல்லைன்னா ஆம்லேட் அது போட்டு வேக வச்சு கொடுத்தா அது ஆம்லேட். இவரை பார்த்தா என் தம்பி பழகிட்டான். எதுவுமே பேச மாட்டான். ஆனா இது கலக்கிக்கு மட்டும் போட்டோன்னு எடுத்துருங்க, வெங்காயம் கம்மியா கொடுங்க, போட்டோன்னு எடுத்துருங்க அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கான் புதுசா. ஆனா எல்லாரும் சொல்றது அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க சில கடையில. ஏதோ ஒரு காமெடி பார்த்திருக்கேன் இந்த மாதிரி. ஆமா, ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படி ஊத்தி நெய்ய தோசைக்கு உள்புறம் 10 கரண்டி வெளிப்புறம் 10 கரண்டி அந்த கரண்டி சொல்லி அத உட்காந்து செஃப்க்கு வந்து எப்படி கலெக்ட் செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க அண்ணன். ஓகேவா? இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்பதான் நம்மளுடைய எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு இன்கிரீடியன்ட் நான் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாரும் சாக்லேட் சிப்ஸ் சேர்ப்பாங்க. டெய்ரி மில்க் சாக்லேட் வந்து வெட்டி உள்ள சேர்க்க போறேன். நீ பேசு, நான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பாருங்க மக்களே, எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச சாக்லேட். எனக்கு பப்ளி கலர் பிடிக்கும், ஆனா அதோட சில்க்கும் பிடிக்கும். ரெண்டுமே ஈக்குவலா தான் பிடிக்கும். இப்ப என்ன பண்ணுவோம்னா இது வந்து ஃபேமிலி பேக். இது நம்ம வந்து இப்ப வெட்டி இதையும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருந்த அந்த சாக்லேட் இருக்குல்ல டார்க் காம்பவுண்ட், அதையும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டங்ஸா வெட்டி உள்ள கொடுப்போம். அதையும் போடணுமா? இது எங்க வைக்கிறது? அதுல மிக்ஸ் தான் பண்ண போறோம். இவ்வளவு நேரம் உட்காந்து வடிச்சிட்டு இருந்தீங்க எல்லாத்தையும். ஆமா, கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல. ஓ இது வந்து இந்த மாதிரி சாக்லேட் வந்து பிச்சு போட போறோம். நீங்க என்ன சும்மா நிக்கிறீங்க? அதான் நீங்க அந்த சாக்லேட் அத வெட்டி அது கஷ்டமா இருக்குன்னா இது வெட்டணுமா? ஆமா, அந்த மாதிரி ஸ்கொயரா. ஓ மை காட். இது வந்து என்ன எக்ஸ்ட்ரா, இப்போ உங்களுக்கு இது மட்டுமே போதும்னா நீங்க இதை மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் சாக்லேட் தேவை, ஒரு நல்ல சாக்லேட்டியா வேணும்னா இந்த மாதிரி நீங்க டார்க் காம்பவுண்ட் வாங்கிட்டீங்க எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதையும் நீங்க கூட சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கு. டொக்கு வெட்டியாச்சு. வெட்டினதுக்கு அப்புறம் உள்ள மெதுவாக போட வேண்டும். ஏன் வேகமா போட்டா என்ன ஆகும்? வேகமா போட்டா உள்ள போயிரும்ல. மேல போகும்போது இப்ப மிக்ஸ் தான் பண்ண போறேன். நம்ம போடுறது மேல இருக்கணும். சரி, போடு போ, ஒன்னால போ. தெளிவா அப்படியே அப்படியே நல்லா மலை சோறு மோர். எப்படி இந்த இது போடவா இப்ப வருதா பாரு. இப்ப வருதா எப்படி மலை சோறு மோரி. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டக்கூடாது, மெதுவா கிண்டணும். வாழ்க்கையை நீங்க இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்க எல்லா பொருளையும் நீங்க இதுக்குள்ளதான் கொண்டு வர போறீங்க. இப்ப இதுதான் நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ப்ரௌனி அப்பா தமிழுக்கா போட்டு எடுக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து ஒரு மோல்டுல இருக்கிற போது ஊற்ற போறோம். என்ன மோல்டு எடுக்க? என்ன மோல்டு எடுக்கலாம்? எல்லாம் லவ், அன்பு, ஹார்ட். ஏடி ஹார்ட் ஒரு மாசம் எஃபெக்ட் போல. ஒரு எஃபெக்ட் இல்லங்க. ஹார்ட் நாங்க ஹார்ட்லாம் காமிக்கிற ஏதாவது வச்சிருக்கியா சீக்ரெட்டா? சீக்ரெட்லாம் இல்ல, வேணா வேண்டாம் சொல்றேன். இப்போ வெயிட் பண்ணு. இப்போ நம்ம வந்து இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா காத்திச்ச நானும் வீசிட்டேன். ஃபேன் எடுத்து வருமா? ஃபேன் எடுத்தாங்க. ஆயிலா எங்க இருக்கு? செக்ல ஆட்டின சுத்தமான எண்ணெய். என்ன பண்றீங்க சார்? இதை ஊத்துங்க. ஊத்தவா? இப்படிதான் அவசரப்பட்டு எல்லாத்தையும் ஊத்திடக்கூடாது.
சரி பரவாயில்ல, நம்ம எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி காலி பண்ணிடுவோம். மிச்சத்தை தூரம் ஊற்றி விட்டுரு. இது எல்லாத்தையும் இங்க எல்லா திசையிலயும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்பதான் நமக்கு ப்ரௌனி வந்து மோல்டோட சேர்ந்து ஒட்டாம வரும். என்ன ஹார்ட் வெளியே வரும். ஹார்ட் ஷேப்ல நம்ம எடுக்கலாம். நீங்க உங்ககிட்ட ஸ்கொயர் மோல்டு இருந்தா, ரெக்டாங்கிள் மோல்டு இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் ப்ரௌனி ஷேப்புக்கே வரும். இது என்ன ஷேப்? இது ப்ரௌனி ஷேப் தான். ஏதோ வச்சிருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. வச்சிருக்கனா? என்ன சொல்ற? என்ன ஏதோ சீக்ரெட் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. குற்ற செஞ்ச மனசுதான் குறுகுறுக்கும். ஆமா, குறுகுறுத்ததை பார்த்தா பார்த்துதான் நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. சரி ஊத்துங்க. எனக்கு ஊத்த பட்டர் சீட்டடு இதுங்க இருக்கு. பாத்தீங்களா, ஹார்ட் ஷேப்ல எங்க அண்ணன் வெட்டியிருக்கோம். ஹார்ட் ஷேப் வெட்டியாச்சு. இப்போ வந்து அதை உள்ள உள்ள ஃபிட் பண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டா இருக்கும். பாருங்க. கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. ஹார்ட் வெட்ட தெரியலங்க. என்ன நம்ம வந்து இதுல வந்து நம்மளோட இந்த பேட்டர் மிக்ஸ் எடுத்து இதுக்குள்ள ஊத்தணும். இங்க வந்து பாருங்க, இது எவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குன்னு. சூப்பரா இருக்குல்ல பாக்க. ஊத்துனதுல வந்து மேல இருக்கக்கூடிய மாய்ஸ்ட் தான் வந்துச்சு, சொல்ல சங்க்ஸ் வந்து அடியில போயிருச்சு. அதனால ஓகேவா. இப்ப நம்ம என்ன வந்து இந்த மோல்டுல வந்து நம்மளோட ப்ரௌனி பேட்டர் வந்து நம்ம ஊத்திட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து 180 டிகிரி செல்சியஸ்ல 20 to 25 மினிட்ஸ் நீங்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு டூத் பிக்கை விட்டு செக் பண்ணி பாருங்க. ஃபட்ஜி ப்ரௌனி நம்ம பண்றதுனால டூத் பிக்ல ஒட்டி தான் வரும், சரியா? ஆனா நீங்க வந்து அது உங்களுக்கு ஏத்த மாதிரி வெந்திருக்கான்றத நீங்க பார்க்கணும். அவ்வளவுதான். நம்ம 25 நிமிஷம் உங்களுக்கு வாழ்க்கையில பிரேக். நீங்க போய் என்ன வேணாலும் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில பிரேக்காமல, வாழ்க்கையில நீங்க வாழ்ற வாழ்க்கையில தானே கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கிறீங்க. இவ்வளோ நேரம் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அது நடக்க போகுது. ப்ரௌனி ரெடி. இப்போ நம்ம ஓவன்ல இருந்து நம்ம எடுக்க போறோம். 25 நிமிஷம் சூப்பரா அடிக்கல. ஸ்மெல் வீடு ஃபுல்லா ஸ்மெல். வா, வெளியில் எடுக்கவும். இப்பதான் எங்க அண்ணன் வந்து நடக்க பழகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இப்பனா ஒரு தட்டுல வந்து தண்ணி வச்சு அப்படி சிந்தவேல பாருடி, சிந்தவேல பாரு. சரி சரி, டேலண்ட் தான். இப்படி நீங்க வச்சீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா ஆறிடும். கீழ வச்சிருக்க. ஏதாவது டேபிள் இருந்தா டேபிள்ல வைங்க. எங்க வீட்டுல டேபிள் இல்ல, அதனால கீழே வச்சிருக்கேன். டேபிள் இல்லையா வீட்டுல? எடுத்துமா. 1 2 3. இது மாத்த போறோம். எப்படி மாத்துறது? நீதான் ஏதோ டெக்னிக் வச்சிருக்கேன்னு சொன்ன. இல்ல லூசு. கம் ஆன். நீங்க அந்த மேஜிக்லாம் பண்ற பாருங்க. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல. சூப்பரா கேக். இது ப்ரௌனி. ப்ரௌனி பாத்தீங்களா? பீஸ் போட்டு வச்சிருக்கு. அப்படி செம்மையா இருக்கு. அப்படியே உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிற மாதிரி அவ்வளோ அப்படி ஜூஸியா வந்து எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. கேக் மாதிரி சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல போய் ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசா ஏதோ ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கான். அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்வைப் பண்ணி ஹைப் அப்படி கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அமுக்குங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணா பத்தாது. பெல் ஐகான் அமுக்குனாதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அப்பதான் நம்ம நிறைய புது புது டிஷ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து இறக்க போறேன். நாங்க ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண போறோம். அங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். பாத்துக்கோங்க.
மிஸ் பண்ணிடுவீங்க அப்புறம். எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு சமைக்கவே தெரியாதுன்னு சொல்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இது வந்து எப்படின்னா எல்கேஜி ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்க மாதிரி சொல்லி கொடுப்போம், டுட்டோரியல் மாதிரி. அதனால நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். அது வரைக்கும் நீ இப்பதான் சொல்றேன். ஓகே அது வரைக்கும் பாய் பாய் பாய்.